நாளைக்கு சஹாபாக்கள் இடையில எந்த அளவுக்கு தள்ளுமுள் வந்துருக்கு தெரியுமா? பெருநாள் தொழுகையின் போது பெருநாளில் உரையாற்ற எழுந்தவர் பக்கத்தில் இருக்க சஹாபா பிடிச்சி சட்டை பிடிச்சி இந்த அங்கேயை பிடிச்சி இழுத்து கீழே உட்காருங்க, இப்போ பண்ணாதீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வோட தூதர் என்ன செஞ்சாங்க? பெருநாள் தொழுகையில் ஜும்மாவில் முதல்ல வர, ரெண்டாவது தொழுகை. பெருநாளில் எப்படி? முதல்ல தொழுகை, ரெண்டாவது வர. அப்போ அந்த முக்கியமான சஹாபி ஒரு கவர்னர் பொறுப்பில் இருக்கார். நல்லா கரெக்டாக எனக்கு பேர் இல்லை, அதனால் நான் சொல்லியிருந்தேன். ஏன் வந்ததுனால செய்தி மட்டும் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, தொழுது முடிச்சுட்டு எல்லோரும் எழுந்து போயிடுவாங்க, அதுக்கு பிரசங்கத்தை யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், முதல்ல பிரசங்கம் பண்ணிவிட்டு தொழுகைக்கு போகிறேன். நான் நம்ம கீழே இருந்து ஒரு அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸோ முக்கியமான அந்த 3 சஹாபாக்கள் ஒரு ஆள், அல்லாஹ்வுடைய தூதருடைய செயலுக்கு மாறு செய்யாதீங்க. அல்லாஹ்வோட தூதர் பெருநாள் தொழுகை எப்படி நடத்துனாங்களோ அப்படி நடத்துங்க. முதல்ல நீங்கள் தொழுங்க, ரெண்டாவது உரையிடுவீங்க. அவர் திரும்ப சொல்ல, நான் உரையில் தான் முதல்ல ஆட்டப்படுறேன்னு சொல்லி உரைவாற்றுவதற்காக எழுந்த பொழுது அவருடைய மேலே போட்டிருக்க அங்கவஸ்தரம் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு குப்புற நில உழிஞ்சு உழக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்படி ஒரு விஷயம் இப்போ நடந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு தள்ளுமுள்ளு பிரச்சனை வந்திருக்கும். அவருக்கு 4 ஆதரவாளர், இவருக்கு 4 ஆதரவாளர் வருவாங்களா? அந்த இடத்துல பெருநாள் இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கு. 2 ஒரு சஹாபாக்கள், பெரிய பிரச்சனை இது. தலைகளாக உள்டாவை செய்ய போகிறாரு. எல்லோரும் இருந்து நம்மளோட அறிய என்ன செய்ய வேண்டாம், மார்க் விஷயத்தை கலக்க வேண்டாம், அல்லாஹ்வுக்கு எப்படி செஞ்சாங்களோ அப்படியே இருக்கட்டும், இருந்து கேட்குறவங்க கேட்கட்டும், போனால் யாருக்கு நஷ்டம், அவங்களுக்கு நஷ்டம், அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. சொன்ன உடனே எழுந்து அவர் விசாரி முதல்ல தொழுகையை நடத்தினதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுறாரு. உண்மையிலேயே இது எவ்வளோ ஒரு பிரச்சனை விஷயம் வந்திருக்கு. நான் பெரியாளா நீயா பெரியாளான்னு அவங்க சண்டை வரல. அவங்க இடத்துல அல்லாஹ் தூதருடைய செய்தியை எடுத்து சொல்கிறாங்க, மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தெளிவாக புரிய வச்ச உடனே அவர் அப்படியே கேட்டுக்கிறாரு. இழுத்து அவரை பிடிச்சி கீழே தள்ளினாரு. அவரை பார்த்து கோவப்படலை, நீ இருந்தாலும் என்கிட்ட இந்த மாதிரி செஞ்சுருக்கணும். அவரை பார்த்து எரிச்சப்படலை. அவரை காலமெல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு மற்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், பொது இடத்துல விட்டுட்டு தனியாக பழி வாங்குவோம். அந்த மாதிரி இழிவான செயல்கள் செய்யலை. முன்னை விட நெருக்கமாக 2 பேரும் மரணிக்கு வர இருந்ததாகத்தான் செய்திகள் பலு. இதுதான் அவர்களுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அவங்களுக்குள்ளே கூச்சல் குழப்பம் எல்லாம் வந்துச்சான என்ன வரல, பிரிவும் பிளவும் வரல. நமக்குள்ளே கூச்சல் குழப்பம் எல்லாம் வருது, கருத்து வேறுபாடு வருது. அண்ணே உடனே நாளைக்கு பாதியாக கழிச்சு எடுத்துகிட்டு போயிடும். இந்த 2 ஏன் இந்த நிகழ்வுனா, அவங்க கல்வியை கற்று ஈமானை உறுதிப்படுத்தி அல்லாஹ் தூதர் முன்னால் பயிற்சி எடுத்து சிலாத்தில் பயணித்து கொண்டிருந்தார்கள். நம்மக்கிட்ட எந்த விதமான முறையான கல்வியும் இல்லை, பயிற்சியும் இல்லை, பயிலவும் இல்லை, முஸ்லீம்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். எனவே கருத்து வேறுபாடு வந்தவுடனே நம்மை பிளவுபடுத்துகின்றது. அங்கே கருத்து வேறுபாடு வந்தவுடனே அங்கே சமாதானமாகிறது. இதுதான் விஷயம். இது நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். 2 பேருமே அல்லாஹ்வுக்காண்டி வாழ்றதுக்கு இடையில எப்படி பிரிவு வரும், இது சிந்திக்க வேண்டாமா? நாம தீமையின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கும், தீமையினுடைய எண்ணங்கள் வரும்பொழுதே அதை என்ன செய்து விடணும், மாற்றிவிட வேண்டும். தீமையினுடைய எண்ணங்கள் வரும்போதே மாற்றிவிட வேண்டும். இதை ஒட்டிய ஒரு சம்பவம், சஹாபி ஹதீஸில் சஹாபாக்கள் தவறு சம்பந்தமாக வந்துச்சுன்னா அல்லாஹ்வும் தூதர் கற்றுத்தர அழகிய நடைமுறை. இன்றைக்கி சில ஜும்மா மேடங்கிறதுனால நான் வார்த்தையை கடினமாக பயன்படுத்துறதில்ல. அறிவுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, அடுத்தவங்களை தன்மானங்களை கொச்சப்படுத்தக்கூடிய மார்க்கறிவு இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி ரொம்ப முக்கியம். அந்த ஹதீஸில் கடைசி வரைக்கும் சஹாபி பேரே இருக்கு. அப்படி அவரை வச்சு ஒரு செய்தி கிடச்சிருந்துச்சுன்னா அவர் தவறையும் அதன் மூலம் கிடைச்ச பலன்களை வச்சு பதிவாங்க. ஒரு சஹாபி அவர் என்ன பண்ணாரோ, பேரிச்சம்பளம் வியாபாரி, பேரிச்சம்பளம் விற்றுட்டு இருக்கிறார் மதீனாவுடைய சந்தையிலே. அங்கே ஒரு அழகான பெண் வரும்பொழுது அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டார். அந்த பெண்ணை அரிசிட்டார், போய் தொட்டு கையை பிடிச்சிட்டார். அது 2 பேரும் வேறு ஹதீஸ் கையை பிடிச்சிட்டாரு, இறுக்கி அணைத்தார்லாம் வருது. உடனே என்ன பண்ணார்னா, அந்த சம்பவம் நடந்த உடனே தன்னை தான் பார்ப்பதற்கு அருவருப்பு அடைகிறார். இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டே போகணும். உடனே என்ன பண்ணார், பேரசம்பளம் குவியலோட கிடக்கு, வியாபாரத்தை பார்க்கல, தப்பு நடந்த உடனே நேரம் எங்கே ஓடினாரா, மசூதி நபதி ஓடினார். அல்லாஹ்வோட தூதர் பார்க்க போகிறார். அல்லாஹ் தூதரே, நான் நாசம் அடைச்சிட்டேன், எனக்கு இது மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, என்னால் கட்டுப்படுத்த முடியல. அந்த பெண் அவ்வளோ அழகாக இருந்தா, பார்த்தவொடனே மனசில் தோன்றினதை நான் செய்துட்டேன். அல்லாஹ்வோட தூதர் ரொம்ப அமைதியாக இருந்தார். அவர் கதர்தாருங்க. நம்மள தவறு செஞ்சுட்டு இப்படி கதறி இருப்போமா? எல்லார்ட்டையுமே கதற இருப்போம். அல்லாஹ்வோட தூதர் இல்லை, யார்ட்டையும் கதற வேண்டாம், சமாத்தலவட்டையெல்லாம் சொல்ல வேண்டாம், அல்லாஹ் இடத்துல போய் கதறி இருப்போமா? அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட மன்னிப்படலாம்.
அல்லாஹ்ட்ட மன்னிப்பு 2 ரக்காயத்து தொழுது, நாம் தொழுது 2 ரக்காயத்தும் இல்லை, நாம் கேட்குற மன்னிப்பும் இல்லை. அவர்கள் அந்த 2 ரக்காயத்தை பாவ மன்னிப்பாக தௌபாவாக செய்வாங்க. அழகா பாவ மீட்சி பெறுவதற்காக செய்வாங்க. அதை செய்து முடிச்ச உடனே அல்லாஹ்விடத்துல இருந்து வசனம் பாருங்கள். என்ன வசனம் தெரியுமா? மனிதர்கள் சிலர் தவறு செய்து விட்டு அந்த தவறினுடைய அச்சத்தினால் விடுபட்டு அதிலிருந்து பச்சோதாப்பட்டு அல்லாஹ்விடத்தில் வந்து என்ன செய்கிறாங்க? சரணடைகிறார்கள். இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாக இவங்க தான் சஹாபாக்கள். வசனங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த வாழ்க்கையை நடத்தி அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, இவர்கள் தான் உத்தமர்கள். இன்னைக்குள்ள அறிவு இல்லாத மக்கள் பேசுவது போல அவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. தங்களை அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுக்காகவும் அழித்து கொண்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை துளைத்து கொண்டவர்கள் இந்த பூமியில். சொந்தங்களை இழந்தவர்கள். பாருங்க, ஒரு தவறு செய்தார், அல்லாஹ்வோட தூரத்தில் சொன்னார், அல்லாஹ் தூரத்தாங்க ஏன்ட்டு சொல்லிட்டப்பா, இப்போ அல்லாஹ்ட்ட சொல்லு. அல்லாஹ் செஞ்சான், உடனடியாக வசனத்தை இறங்கி இது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு புரிய செய்யும். என்ன காரணம்? அவர் என்ன செய்யலை, தவறை நின்று செஞ்சுட்டு நம்ம பிரம்மாண்டமாக செஞ்சிட்டோம், திறமைக்காரன் யாரும் பார்க்காத நேரம் கையை பிடிச்சி இழுத்துருவோன்னு சரி சந்தோஷப்படலை, ரகசியமாக செய்யலை. நினச்சாரு ஒரு ஜூஸை போட்டுட்டார், தவறு பண்ணிட்டார், பெரிய தவறு இல்லை, இருந்தால் தவறு தான். அதை கூட அவர் என்ன செஞ்சார், பகிரங்கமாக அல்லாஹ் தூரத்தில் வந்து சொன்ன உடனே அல்லாஹ் இந்த துடி துடிக்கக்கூடிய மனது உள்ள இந்த அடியார்களை என்ன செஞ்சிருவான், பச்சாவப்படுறாங்க. ஐயோ நான் அநியாயம் பண்ணிட்டேனே, தவறு பண்ணிட்டேனே, என் ரப்பை மன்னிக்கணும் என்று யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் வந்து சரணாகதி அடைகிறார்களோ அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான், நேசிக்கின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான். இந்த பண்புகள் நம்ம இடத்துல இருக்கணும். அவனை குறை சொல்லிட்டு போட்டோம், நம்மளை பற்றி பேசுவோம். நம்மிடம் இந்த பண்புகள் இருக்க வேண்டும். இப்லீஸை பின்பற்றக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்களுக்குள்ள பெரிய வித்தியாசத்தை கவனிங்க. அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அதில் இருந்து உள்ளே இருந்து இருக்கக்கூடிய பொருட்களும் அதில் உள்ள சட்டங்களும் நிறையா இருக்கும். நமக்கு தெரிந்த செய்திகளில் தெரியாத விஷயங்கள் பொதிந்திருக்கும். இப்போ அதில் ஒன்றை பார்க்க போகிறேன். என்னென்னா, இப்லீஸ்கிட்ட வந்து அல்லாஹ் கேட்குறான், மாணவர்களுக்கெல்லாம் நான் வந்து எல்லாருமே சஜா பண்ணாங்க ஆதமுக்கு, நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னேன் சஜா பண்ணுறது, நீ ஏன்பா பண்ணலை என்று கேட்கும் பொழுது இப்லீஸ் அதுக்கு என்ன செஞ்சான், நான் உயர்ந்தவன், அவரும் மண்ணால் படைக்க விளக்கம் சொன்னான். விளக்கம் சொன்ன காரணத்தினால தன்னை தானே உயர்த்தி கொண்ட காரணத்தினால, செய்த தவறுக்கு வருந்தாத காரணத்தினால, அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தினால அல்லாஹ் அவனை காஃபிராக்கினான். எங்கேயுமே அவன் அல்லாஹ் சிறுக்கு வைக்கலை, இதுக்கு தான் அல்லாஹ் காஃபிராக்கினான். அப்போ காஃபிராக்கணும்னு அவன் என்ன செஞ்சான், நான் கெட்டது மட்டும் போகாமல் நான் இன்னும் நிறைய பேரை கெடுப்பேன் என்று அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சான், அனுமதி கேட்டான். அல்லாஹ் தெளிவாக அனுமதி கொடுத்தான். ஒன்றை பின்பற்று நான் வழி கெடுத்துக்கப்பா, என் மீதை நம்பிக்கை வச்சுட்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்லீஸ் சொல்லாம், உண்மைதான், ஓ மேலேயே நம்பிக்கை வச்சுருக்கேன், உன்னோட அடியார்களே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று தன்னுடைய தோல்வி பகிரங்கமாக மேலேயே ஒத்துக்கிட்டான் அல்லாஹ்விடத்தில். உன்னுடைய அடியார்கள் என்னால் வழிகெடுக்க முடியாது. அப்போ வழிகெட்டு போனால் யாருடைய அடியார்கள் இல்லைன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய அடியார்கள் இல்லைன்னு அர்த்தம். பாடம் நம்பர் 1. 2வது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறான், அந்த மரத்து பக்கத்தில் அல்லாஹ் அவனை தடுத்துருக்கிறான், போகாதீங்க. ஆனால் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் என் நிலைமை பற்றியா, இவ்வளோ நாள் சொர்க்கத்தில் இருந்தேன், இப்போ வெளியேறக்கூடிய சூழல் வந்துருச்சு, நீ அதை சாப்பிட்டா வானவர்கள் மாதிரி ஆயிரலாம் பரிசுத்தமாக, அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக சொர்க்கத்தில் தங்கிடலாம் அப்படின்னு நான் நினைக்கேன். அதனால தான் அல்லாஹ் தடுத்துட்டானோ என்னமோ எனக்கு தெரியல, எல்லாம் சொல்லிவிட்டு குழப்பிட்டு எனக்கு தெரியல, அதனால் நீ பார்த்துக்கிட்டு போயிட்டான். அப்போ அதில் சில ஒரு சின்ன ஒரு ஆசை, மனிதனுக்கு அதை உண்டான ஒரு ஆசை, அதுதான். மரத்து பக்கத்தில் போனாங்க, அந்த கனியை இருவரும் புசித்தார்கள். அல்லாஹ் வந்து கேட்டால், ஏன் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க, நான் உங்களை தடுக்கலையா, சைத்தான் உங்களுக்கு விரோதி நான் உங்களுக்கு சொல்லலையா, ஏன் இப்படி செய்திங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் உறுதியாக தான் இருந்தோம், இப்லீஸ் வந்து எங்களை செஞ்சு நான் குழப்பிட்டான்னு சொல்லணும், அதான் நியாயம். அவங்க சொல்லலை. அவங்க அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க, ரப்பனா லலம்னா அன்புசனா இல்லம் தக்ஃபிர்லனா தர்ஹம்னா லயக்கூனன்னா மினல் ஹாசிரின். 3 விஷயங்கள் அழகாக அடுக்கடுக்காக, இறைவா யார் மேலேயும் குத்தம் சொல்ல நாங்கள் தயாராக இல்லை, எங்களுக்கு நாங்களே செஞ்சோம், அனிதம் எடுத்துக்கொண்டோம். சொல்லவன் 1000 சொல்லுவான். தமிழோட பழமொழி இருக்குது, கேப்பியில் நெய் விடுதுன்னா கேட்க எங்கிட்ட அறிவு வச்சு கிராமத்தில் அவன் சொல்கிறவன் 1000 சொல்லுவான், இப்லீஸ் 1000 சொல்லுவான். ஆனால் கேட்டேன் தெரியுமா, ஆனால் தப்பு என்னது, அவன் இது இல்லை, அவன் வேலையை அவன் செஞ்சான். என் வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கணும்ல, என் வேலை என்னது, உனக்கு கட்டுப்பட்டு இருக்கதான் என் வேலை, அதெல்லாம் சரியாக செய்யலையா, அப்போ தவறு யாருடையது, என்னுடையது.
இதுதான் அவங்க உயர்ந்ததற்கான உன்னதமான காரணம். தவறு என்னுடையது என்று தவறை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார்கள். அடுத்து சொல்லுவாங்க, நீ மன்னிக்கலைனா, மன்னிச்சிட்டியா, அதுமாதிரி கிருபை செய்யலைனா, கிருபை செஞ்சு விடலனா நாங்கள் நஷ்டவாளியாயிருவோம். அதனால் 2 விஷயம் கோரிக்கை வைக்கிறேன். தவறு நாங்கள் செஞ்சதுனால நீ மனமும் எங்களை மன்னித்து விடு, மேலும் எங்கள் மீது கிருபை செய் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். அதனால் அவர்கள் மூமின் என்ற அந்தஸ்திலேயே தொடர்ந்தார்கள், காஃபிர் ஆகலை. அவனும் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சான், இவங்க அல்லாஹ்வோட கட்டளையை மீறினாங்க. கிட்டத்தட்ட 2 ஒரே தவறு தான். எங்கே இது வித்தியாசப்படுதுன்னு சொன்னால், தவறை தான் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டார்கள். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மன்னித்தான், கிருபை செய்தான். அவங்களை நரகவாதி என்று அறிவிக்கலை, சொர்க்கவாதியாக அறிவித்தான், நபியாக அறிவித்தான், முதல் மனிதராக அறிவித்தான், நம்மளுடைய மூலமான முதல் தந்தை அவர்கள் தான் என்ற அந்தஸ்தை கொடுத்தான். ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்து நின்றதுக்கு காரணம் அவர்கள் செய்த தவறை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டது தான். இப்போ இதில் நமக்கு என்ன பாடம் இருக்குன்னு சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு காலங்காலமாக தவறு செய்திருக்கின்ற சமுதாயம் தவறை என்னைக்கு பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிறதோ மீண்டும் அந்த தவறை செய்யாது. இப்போ தொடர்ந்து இந்த சமுதாயம் தவறு செய்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? சைத்தானை போல, இப்லீஸை போல வீம்பு. நாம் இவங்கள்ட்ட போய் தவறு செய்து ஒத்துக்கொள்ளவா? நாம் தொடர்ந்து செய்வோம். நான் செய்தேன், எங்கள் அப்பன் செய்தான், பாட்டன் செய்தான், பரம்பரை செய்தது, நானும் தவறு இழப்பேன், என் சந்ததியெல்லாம் வழி கெடுப்பேன், யாரையும் இஸ்லாத்துக்குள்ளே போக விட மாட்டேன், வேணா தொப்பியை போட்டு ஜிப்பா போட்டுக்கோ, தாடியை வச்சுக்கோ, என்னமும் செய்துக்கோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை ஈமான்தாரிகளாக இந்த ஜமாத்தில் உங்களை யாரையும் வாழ விட மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த ஜமாத்துகள் பணி செய்து கொண்டிருக்கின்றது.